Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறீங்க. சோ இது ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படினாலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவலி என்ன அப்படினாக்கா லஞ்ச் பேக் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறது தான். நம்ம என்னதான் பெர்ஃபெக்ட்டா அவங்களுக்கு வந்து எல்லாமே க்ளீனா வச்சு கொடுத்தாலுமே சோ அவங்க வந்து லஞ்ச் பேக் வந்துட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரியான ஸ்மெல் ஒன்னு வரும். சோ அதெல்லாம் போக்குறதுக்கு வந்து நம்ம வந்து வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சோம் அப்படினாக்கா அது என்ன ஆகும் வாஷிங் மெஷின் வந்து நல்லா கிளியரா நமக்கு கொடுக்கும் பட் வந்து சீக்கிரமே அந்த லஞ்ச் பேக் வந்து டேமேஜ் ஆகிடும் சோ அங்கங்க பிய ஆரம்பிச்சிரும் நமக்கு லைஃபும் வரணும் லஞ்ச் பேக் ஆனா நம்ம வந்து ஈஸியா வாஷ் பண்ணனும் அப்படினாக்கா இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிட்டு அதில இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து புது லஞ்ச் பேக் மாதிரி உங்களோட லஞ்ச் பேக் கண்டிப்பா கிடைக்கும் சோ ஈஸியான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து நல்ல ஹாட்டான வாட்டர் எடுத்துக்கணும் फ्रेंड्स இப்போ நான் வந்து இந்த கூடையில வந்து ஒரு கால்வாசி கூட அளவுக்கு நான் வந்து சுடு தண்ணி நல்லா சூடா இருக்கிற தண்ணி புடிச்சு வச்சிருக்கேன் அடுத்ததா இது கூட ஒரு பாக்கெட் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு ஆயில் பிசுக்கு இருந்துச்சு அப்படினாலுமே இந்த ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஆயில் பிசுக்கு அழகா ரிமூவ் ஆகிடும் சோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஷாம்பு கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியிலேயே பேக்கிங் சோடா வந்து நம்மளோட அந்த பேக்ல இருக்கிற அந்த பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும் அடுத்ததா இது கூட ஒரு மூடி அளவுக்கு நான் வந்து டெட்டால் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா டிஷ் வாஷ் லிக்விட் இல்லனா டிடர்ஜென்ட் எது வேணா நீங்க சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து mix பண்ணிட்டு நம்மளோட அந்த லஞ்ச் பேக் இருக்குலையா சோ அத வந்து இது கூட நம்ம வந்து ஊற வைக்க போறோம் ஒரு 2 மணி நேரம் இத வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நல்லா ஊற வச்சிடுங்க சோ அதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோம்னா போதும் நம்ம வந்து தேய்க்கணும் அப்படிங்கற அவசியமே இருக்காது फ्रेंड्स எல்லா எண்ணெயுமே அந்த தண்ணில இறங்கி போய்டும் நம்ம வந்து ரொம்ப போட்டு தேய்ச்சி துவைச்சி எடுக்கணும் அப்படிங்கற அவசியமே இருக்காது சோ இப்போ நான் இவ்ளோ அழுக்கா இருக்கிற இந்த லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ள ஊற வைக்க போறேன் ஒரு 2 மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும் ரெண்டு கிட்ஸோட ரெண்டு லஞ்ச் பேக்கையுமே நான் இதுக்குள்ள அப்படியே ஊற வச்சிடுறேன் சோ எல்லா அழுக்குமே அழகா ரிமூவ் ஆயிட்டு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாம நல்ல மணமா கிடைக்கும் நமக்கு அந்த லஞ்ச் பேக் திரும்ப கிடைக்கும்போது தண்ணி நல்லா சூடா இருக்கு சோ இது போல சூடா நம்ம தண்ணி எடுத்துக்கும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சீக்கிரமாவே அந்த பேக்கை விட்டு வந்துரும் நான் இந்த மக்கை வச்சு நல்லா அப்படியே அமுக்கி விடுறேன் இந்த சூடான தண்ணியிலே இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் फ्रेंड्स அதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் சோ இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி எவ்வளவு நிறம் மாறி இருக்கு பாருங்க சோ உள்ள இருந்த எல்லா அழுக்குமே நல்ல இந்த சுடு தண்ணில ஊறி இந்த தண்ணியோட வந்துருச்சு இப்போ நமக்கு லஞ்ச் பேக் ரொம்பவே புதுசு மாதிரி ஃப்ரெஷா கிடைக்கும் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்ல தண்ணில வந்து இத அலசி எடுத்துருங்க இந்த பேக்கை உள்ளுக்குள்ள அந்த மாதிரி எல்லா இடத்திலுமே தண்ணி படுற மாதிரி நல்லா அலசி எடுத்துருங்க இப்போ எல்லா அழுக்குமே இந்த தண்ணில இருக்கு फ्रेंड्स இத நல்லா கொட்டிட்டு நம்ம வந்து திரும்ப 2-3 தண்ணி புடிச்சி நல்லா அலசி எடுத்துறலாம் அலசி எடுத்துட்டு நல்லா அந்த தண்ணி வடிற மாதிரி எங்காவது அப்படியே ஹேங் பண்ணி வச்சிடுங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சன்லைட் இருந்துச்சுனா நல்லா வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துருங்க ஃப்ரெஷ்ஷான புது பேக் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த பேக்கை வந்து நல்லா அலசிட்டேன் फ्रेंड्स இப்போ நான் வந்து இத ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டு அப்படியே வந்து தண்ணி எல்லாம் வடி வைக்க போறேன் தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டெரஸ்ல வச்சு இத காய வச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் சோ இப்போ வந்து பேக் வந்து நல்லா காஞ்சிடுச்சு फ्रेंड्स நல்லா புதுசு மாதிரி நல்ல உள்ள எல்லாமே நல்ல பளிச்சுன்னு இருக்கு உள்ள மட்டும் எப்பவுமே இந்த சாதம் ஏதாவது விழுந்துருச்சு அப்படினாக்கா உள்ள வாஷ் பண்ணிடுங்க சோ அதில இருந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் சோ அந்த பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினாக்கா மறக்காம லைக் பண்ணி என்னையுமே சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யோசிக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை